Hi friends, welcome back to my channel. நான் பிரவீன். நாம இன்னைக்கு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாராவது யூடியூப் சேனல் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க गाइस. நேத்து வந்து நம்ம மானிட்டேஷனுக்கு அப்ளை பண்ணிருந்தோம். அது வந்து கேன்சல் ஆயிருச்சு. அவங்க வந்து அப்பீல் வீடியோ வந்து அப்லோட் பண்ண சொல்லிருக்காங்க. அத பத்தி யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுனா மறக்காம உங்க Instagram ஐடியை கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களை கான்டாக்ட் பண்றேன். ஓகே फ्रेंड्स, வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல அந்த Black Squadோட 7th கேப்டன் நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க வந்து எங்க கூட பேனல் லாகாலுக்கு வரணும் எங்க மாஸ்டர்னு சொல்லிருப்பான். அந்த டைம் தான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்க்கறான். திடீர்னு இவங்க எல்லாம் எங்க இருந்து அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு யாருக்கோ முன்கூட்டியே தெரிஞ்சிருக்குது. அதனால தான் இவங்களை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்கன்னு நம்ம ஹீரோமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த டைம் நம்ம டாக்டர் பையிலுமே நம்ம 4th எங்களோட பின்னாடி நின்னுகிட்டு நல்ல வரைக்கும் மாஸ்டர் வந்து இப்படிலாம் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே கணிச்சதுனால அதுக்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செஞ்சுட்டாருன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்க்கறான். அங்க பார்த்தா நம்ம பையன் அவனோட சட்டக்குள்ள கையை விட்டுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கான். அந்த டைம் திடீர்னு சடனா நம்ம ஹீரோவும் அந்த டாக்டர் முன்னாடி வந்து அவனோட வாயை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஹீரோவோட சட்டக்குள்ள இருந்த அந்த ஒரு பாய்சன் இன்செக்டை வெளியெடுத்து அந்த டாக்டர் பையில பார்த்துட்டு இந்த பாய்சன் இன்செக்டை வந்து நீ தானே ஆங்குவாக்கு கொடுத்த, அதனால உனக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்க நான் ஆசைப்படுறேன். அது என்னன்னா இந்த ஒரு பாய்சன் இன்செக்டை நீயே வச்சுக்கோன்னு அவனை பார்த்து வில்லத்தனமா சிரிச்சிருப்பான். நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்துட்டு சியோரியாங்க அப்படிலாம் பண்ணிடாதுன்னு அந்த 4th எங்களாடுமே பயங்கரமா கத்திருப்பான். அதே சமயம் அந்த பக்கம் பார்த்தா அந்த டாக்டர் பையெல்லாம் யங் மாஸ்டர் எப்படியாச்சும் என்ன இவங்கிட்ட இருந்து காப்பாத்துங்கன்னு நம்ம ஹீரோ கையில மாட்டிக்கிட்டு அவனுமே ஒரு பக்கம் பயங்கரமா கதறிட்டு கிடந்திருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே யோசிச்சு பாக்குற நீ வந்து அந்த 4th எங்களாடோட லாயலான சபார்டினேட் தானே, அப்படி இருக்கப்ப கண்டிப்பா அந்த முட்டா பையன் இதுக்கான ஆட்டிடியூட்டாமே வச்சிருக்கணும். அதனால நான் என்ன யோசிக்கிறேன்னா நீ வந்து கொஞ்ச நாள்லயே கம்ப்ளீட்டா மறுபடியும் ரெக்கவர் ஆயிட்டு மறுபடியுமே இந்த சல்லித்தனமான வேலையை தான் பண்ண போறான். அப்படி இருக்கப்ப நான் எதுக்காக உன உயிரோட விடணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவனோட வாயில இருந்து கையை எடுத்துட்டு அந்த ஒரு பாய்சன் இன்செக்டை அவனோட காதுலயே சொறி விட்டுறான். அப்புறம் என்ன அந்த பையலோட சொல்லி அதே இடத்துல முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் நேர்ல பார்த்தா அந்த 4th எங்களாடலாம் ஆளு மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நம்ம ஹீரோமே அந்த Black Squad லீடரை பார்த்து நான் வந்த வேலை சிறப்பா முடிஞ்சிருச்சு, அதனால சரி வாங்க நம்ம வந்து அந்த பேனல் லாகாலுக்கு போலான்ட்டு இவன் என்னமோ டூருக்கு போலாங்கிற மாட்டா சொல்லிட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா நம்ம டிமானி கல்ட்டோட அந்த பேனல் லாகால தான் காட்டாங்க. அந்த டைம் நம்ம ஹீரோமே அந்த ஜெயிலுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கப்ப அந்த 4th எங்களாடு பையன் இவனை அட்டாக் பண்ணப்ப அந்த ஒரு பாய்சனுமே இவனோட உடம்புக்குள்ள போயிருக்கும். அது வந்து இப்ப லைட்டா கொஞ்சம் வேலையை காட்டியிருக்கும். நம்ம ஹீரோமே மனசுக்குள்ள நான் வந்து இந்த பாய்சனை டிமானிக் எனர்ஜி மூலமா அது வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கேன், இருந்தாலுமே அது வந்து லைட்டா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். உண்மையிலுமே அந்த 4th எங்களாடு யூஸ் பண்ண அந்த ஒரு பாய்சன் ஹாலுசினேஷன் அட்டாக் நல்லா தான் இருந்துச்சு. நான் கேள்விப்பட்ட மாட்டோமே அந்த ஜியோக்ஸா ஃபேமிலி சேர்ந்தவங்க ரொம்பவுமே வித்தியாசமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஒரு டெக்னிக்கை புரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா எனக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்னு நம்ம ஹீரோமே நினைச்சுக்கிட்டு அந்த இடத்துலயுமே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம ஹீரோமே அந்த ரூமோட டோருக்கு முன்னாடி வந்தாராம். அப்பதான் அந்த ரூமுக்குள்ள 2 பேர் இருக்காங்கிறத இவனுமே சென்ஸ் பண்றான். அதுல ஒருத்தன் அது அந்த 4th எங்களாடு, இன்னொருத்தனோட எனர்ஜி நம்ம ஹீரோ சென்ஸ் பண்றப்ப ரொம்பவுமே ஸ்ட்ரேஞ்சா இருக்கிறத அவன் ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோவும் அவனோட ஃபேஸை நான் பார்க்க ஆசைப்படுறேன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த ரூமுக்குள்ள என்ட்ரா இருப்பான். நம்ம பையில பார்த்துட்டு அந்த 4th எங்களாடு எல்லாம் பயங்கரமா காண்டா இருப்பான். அதே சமயம் அந்த லீடருமே நம்ம ஹீரோ பார்த்து ஒரு வழியா நீ இங்க வந்துட்டியான்னு கேட்க உடனே நம்ம ஹீரோமே நீங்க தான் இந்த பேனல் லாகாலோட மாஸ்டரான்னு கேட்க அவருமே ஆமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திரும்பி பார்த்திருப்பாரு. பார்த்தா அந்த ஹால் மாஸ்டர் ஒரு வயசானவர் மட்டும் இருப்பாரு. அப்பதான் அவருமே நம்ம ஹீரோவை பார்த்து நீங்க ரொம்ப நேரமா நடந்து இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பீங்க, அதோட உங்களை விசாரிச்சதுனால ரொம்பவுமே டயர்டாவும் இருந்திருப்பீங்க, அதனால தயவு செய்து நீங்க உட்காருறீங்களான்னு கேட்டிருப்பாரு. இவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோமே நான் எதுக்காக இந்த இடத்துல உட்காரணும், அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எங்க 2 பேர்த்த இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கீங்க, அது மட்டும் இல்லாம உங்களை மாதிரி மூஞ்ச மறைச்சுக்கிட்டு பேசுறவங்க கூட எல்லாம் எனக்கு பேச விருப்பம் இல்லைன்னு சொல்லியிருப்பான். அந்த பெருசுமே நம்ம ஹீரோ பத்தி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்க அப்பதான் நம்ம ஹீரோமே சொல்ல ஆரம்பிச்சிருப்பான் நீங்க போட்டுட்டு இருக்க அந்த ஒரு மாஸ்க் கண்டிப்பா ஒரு யூனிக்கான ஒரு மாஸ்கா தான் இருக்கணும். இந்த பேனல் லாகால இருக்க வாரியர்ஸ் எல்லாருமே டிஃபரெண்டான மாஸ்கா போட்டுட்டு இருக்காங்க. ஆனா நீங்க போட்டுட்டு இருக்க இந்த ஒரு மாஸ்க் அவங்கள விட 10 இல்லைன்னா 100 மடங்கு தடிமானா தான் இருக்கணும். இதெல்லாத்தையுமே பார்க்கும்போது எனக்கு நல்லாவே புரியுது நீங்க வந்து ஒரு மாஸ்க்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நம்ம ஹீரோமே அவர்கிட்ட சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அந்த 4th எங்களாடுமே இவன் என்னதான் உளறிக்கிட்டு இருக்கான்னு அவனுமே திருத்திருன்னு முடிச்சுட்டு இருக்கேன். அந்த டைம் அந்த ஹால் மாஸ்டர் நம்ம ஹீரோவை பார்த்து உண்மையிலுமே உங்களை பார்த்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவருமே அவரோட மாஸ்கை ரிமூவ் பண்றாரு. இது வந்து போன் கான்ட்ராக்ஷன் மிஸ்டிக்கல் ஆர்ட், அதோட இதுதான் என்னோட உண்மையான முகம்னு சொல்லிட்டு அவருமே அவரோட ஃபேஸை ரிவீல் பண்றாரு. அப்பதான் அந்த ஹால் மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க தான் என்ன 3ஆவது கண்டுபிடிச்ச ஒரே ஆளு, இப்போ வந்து நீங்க திருப்தி அடைஞ்சிட்டீங்களான்னு கேட்க இதெல்லாம் பார்த்துட்டு அந்த 2 பேருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. அதே சமயம் அந்த 4th எங்களாடலாம் இந்த சியோரியாங்கால எப்படி அந்த பேனல் லாகால் மாஸ்டர் மாஸ்க் தான் போட்டிருக்காருன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சுன்னு இவனுமே பயங்கர காண்டுல யோசிச்சுக்கிட்டே நம்ம ஹீரோவை மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அந்த ஹால் மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்து நீங்க வந்து அந்த தனிமையான மூங்கில் கட்டுக்குள்ளார 8 மாசமா எப்படி இருந்தீங்கன்னு நான் ரொம்பவே யோசிச்சு பார்த்தேன். உங்களை வந்து நான் மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிய வருது உங்களோட ப்ரெடிக்ஷன் ஸ்கில் வந்து ரொம்பவே அற்புதமா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோமே அந்த சேர்ல உட்காந்துட்டு வளவளன்னு பேசாம டைரக்டா பாயிண்ட்டுக்கு வான்னு சொல்லியிருப்பான். அந்த ஹால் மாஸ்டருமே அவங்க 2 பேர்த்த பார்த்துட்டு உங்களோட விசாரணை வந்து ஆல்ரெடி நல்லபடியா முடிஞ்சிருச்சு, அதோட நீங்க வந்து ஏற்கனவே ஃபைட் பண்ணதுனால இதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்க 2 பேரும் ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பான்.
இந்த ஹால் மாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே நான் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணல, அது மட்டும் இல்லாம அப்படியே நான் பிரச்சனை பண்ணியிருந்தாலுமே நான் வந்து டீமன் லார்டோட டிசபிள், அப்படி இருக்கப்ப நான் வந்து அவரோட ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவேன், உங்களோட ஆர்டர் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமே இல்லைன்னு சொல்லியிருப்பான். இந்த பயபல சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹால் மாஸ்டருமே அவனை பார்த்து நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல உண்மைதான், ஆனா நாங்க வந்து அந்த எல்டர் கோட்டை சேர்ந்தவங்க மாதிரி கிடையாது, அவங்க வந்து டீமன் லார்டு சொல்ற அந்த ஒரு ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, ஆனா நாங்க வந்து இந்த கல்ட்டுல நடக்கிற மோசமான பிரச்சனைகளை தடுக்கிறதுக்காக தான் எங்களை வந்து உருவாக்கி இருக்காங்க, அதோட அவங்க பண்ண குற்றத்துக்கு ஏத்த மாதிரி அவங்கள தண்டிக்க எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குன்னு அவருமே சொல்லியிருப்பாரு. அப்பதான் அந்த ஹால் மாஸ்டருமே அந்த ஃபோர்த் எங்களோட பார்த்து அப்படி இருக்கப்ப நீங்க வந்து இந்த கல்ட்டோட பேட்டில் ஸ்குவாட் கமாண்டரையே உங்களுக்கு அடிப்பணிய வைக்கிறதுக்காக அவருக்கு வந்து எக்கச்சக்கமான பணத்தை கொடுத்திருக்கீங்க, இதுக்கான ப்ரூஃபும் வந்து எங்கள்கிட்ட எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களோட எல்லாம் பயங்கரமா நடுங்கி இருப்பான். அப்பதான் அந்த ஹால் மாஸ்டருமே நம்ம ஹீரோ பத்தி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எங்களாடுன்னு நம்ம ஹீரோ பத்தி கேட்க இந்த பயபல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்ததெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்த சாப்பாட மொரட்டப்படி பிடிச்சிட்டு இருந்திருக்கேன். அப்பதான் அவனுமே இந்த ஹால் மாஸ்டர் பார்த்து நீங்க என்ன சொன்னீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஹால் மாஸ்டருமே இவனை வந்து வினோதமா பார்த்துட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோமே அவரை பார்த்து நீங்க வந்து எங்க ரெண்டு பேர்த்த இதுக்கப்புறம் சண்டை போடக்கூடாது, சமாதானமா போகணும் தானே சொன்னீங்க, யாரு தான் இந்த பேனல் லாகால பகச்சகத்துக்கு விரும்புவாங்க, நான் வந்து நீங்க சொன்ன மட்டுமே சமாதானமா போயிடுறேன்ட்டு அந்த ஹால் மாஸ்டர்ட்டுமே சொல்லிட்டு அந்த சரக்கை குடிச்சு பார்த்துட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருப்பான். அப்பதான் அந்த ஹால் மாஸ்டருமே இந்த ஒரு மதுபானத்தை நான் தான் தயாரிச்சேன்னு சொல்லியிருப்பாரு. இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோமே உண்மையிலுமே உங்களுடைய ரசனை ரொம்பவே நல்லா இருக்குது, அதனால எனக்கு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துட்டு போக கிடைக்குமான்னு கேட்டிருப்பான். அந்த ஹால் மாஸ்டருமே அப்பனா சரி யங் மாஸ்டர், நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட இடத்துக்கு நான் கொஞ்சம் மது பாட்டில்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. இவங்க ரெண்டு பேரும் பேசுறதை கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களோட எல்லாம் பயங்கரமா காண்டா இருப்பான். அப்பதான் அந்த ஹால் மாஸ்டருமே அவனை பார்த்து நீங்க ஏதாச்சும் சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்க இதை கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே பயங்கர காண்டில் அவனோட சேர்லாம் கீழே தள்ளிட்டு என்ன கூட்டிட்டு வந்து அவமானப்படுத்துறதுக்கு ரொம்பவே நன்றி, நான் வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறேன்னு அவனுமே அந்த இடத்த விட்டு போயிருப்பான். அந்த டைம் நம்ம ஹீரோமே அவனை பார்த்து ஏன்டாடே போறதுக்கு முன்னாடி கதவு சாத்தணும்னு அறிவிலியாடான்னு கேட்டிருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு அவன் கண்டுக்காம போயிருப்பான். அதே சமயம் அந்த ஹால் மாஸ்டருமே நம்ம ஹீரோ பார்த்து என்னோட விசாரணை இதோட முடியுது, அப்படி இருக்கப்ப நீங்க ஏதாச்சும் என்கிட்ட கேட்க விருப்பப்பட்டீங்களான்னு கேட்டிருப்பாரு. நம்ம ஹீரோமே அவரை பார்த்து அப்படிலாம் எதுவும் இல்ல, சரக்கு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றி, இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது, எதுக்காக நீங்க எங்க ரெண்டு பேர்த்த பாக்கிறதுக்காக மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்க நம்ம ஹீரோ சொன்னதை கேட்டுட்டு அவர் சைலண்டா தான் இருந்திருப்பாரு. அதே சமயம் நம்ம ஹீரோவுமே அவரை பார்த்து உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லிட்டு அவனுமே அவருக்கு ஒரு குட் நைட்டை போட்டுட்டு அந்த இடத்த விட்டுமே போயிருப்பான். அப்படியே கட் பண்ண அந்த ஃபோர்த் எங்களாட தான் காட்டுறாங்க. அந்த ஃபோர்த் எங்களாடுமே எனக்கு வந்து கேரேஜ்ல வேணாம், நான் வந்து நடந்தே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அவனுமே நாட்டு காட்டுல பயங்கர காட்டுல நடந்து போயிட்டு இருக்கேன். அப்பதான் அவன் என்ன யோசிக்கிறானா, நான் வந்து இந்த கல்ட்டோட யங் மாஸ்டர் அப்படி இருக்கப்ப எவ்வளவு தைரியம் இருந்துச்சுன்னா ஒரு சாதாரண பேனல் ஹால் மாஸ்டர் வந்து என்ன மிரட்டுறதுக்கு அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்கும், அதோட அந்த சியோரியாங்க வந்து இன்னும் வீக்கா இருக்கான்னு நினைச்சு நான் வந்து ஒரு பெரிய தப்பு கணக்கு போட்டுட்டேன், இருந்தாலுமே பரவாயில்ல மறுபடியும் நான் அவனை வந்து சும்மா விட மாட்டேன்னு இவனும் பயங்கர காண்டல யோசிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்க பார்த்தா அந்த காட்டுக்குள்ளார ஒரு ஸ்டேஞ்சான ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த ஒரு வாய்ஸுமே உன்னுடைய கொலைவெறி பிடிச்ச அந்த ஒரு கண்ணை பார்க்கும்போது எனக்கு நல்லாவே தெரியுது, நீ வந்து யாரையும் சாகடிக்கிறதுக்காக பயங்கரமா தயாராகிட்டு இருக்க போலன்னு சொல்ல இந்த ஒரு வாய்ஸை கேட்டுட்டு இவன் பதட்டத்துல திரும்பி பார்க்கறான். யாரடான்னு பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோ தான் உட்காந்துருக்கான். அவனுமே கையில சரக்கு பாட்டில வச்சுக்கிட்டு இவனை பார்த்துக்கிட்டு என்ன பிரதர் என் கூட சேர்ந்து சரக்கு அடிக்க ஆசைப்படுறியான்னு கேட்க நம்ம ஹீரோவை பார்த்துட்டுலாம் ஒரு நிமிஷம் அவனுக்கு அள்ளு விட்டுருது. அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பார்த்து என்னதான் அந்த பேனல் ஹால் மாஸ்டர் கடுப்பாகிற மாட்டம் பேசியிருந்தாலுமே அவனோட சரக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும், நீங்க வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாக்குறீங்களான்னு கேட்டிருப்பான். அந்த ஃபோர்த் எங்களாடுமே இவன் என்னதான் பிளான் பண்றான்னு தெரியலன்னு இவனுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சரக்கு அடிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃபோர்த் எங்களாடுமே மனசுக்குள்ளார என்னுடைய எல்லா பிளானுமே இப்படி நாசமா போனதுக்கு காரணம் அது அந்த ஃபெசிலிட்டி மாஸ்டர் தான், இருந்தாலுமே பரவாயில்ல அவளுமே என்னோட ஏறத்தான் நேரம் வரும்போது அவளை நான் சும்மா விட மாட்டேன்னு அவனுமே யோசிச்சு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட நீ எதுக்காக என்ன கூப்பிட்டேன்னு கேட்டிருப்பான். நம்ம ஹீரோமே அவனை பார்த்து நீ எதுக்காக என் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அதுக்கு அவனுமே நாம ரெண்டு பேரும் எப்ப டீமன் லார்டோட டிசபிளா மாறினமோ அதுல இருந்தே நம்ம ரெண்டு பேரும் எதிரித்தான்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோமே அப்படியா, எனக்கு ஒன்னும் அப்படி பார்த்தா ஒன்னு தெரியலையே, நீ வந்து இந்த கல்ட்டோட சிம்மாசனத்துக்காக உன்னோட சொந்த சிப்ளிங்ஸையே நீ வந்து சாகடிக்க ட்ரை பண்ற மாட்டே எனக்கு தோணுதுன்னு சொல்லியிருப்பான். நம்ம பையன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே இதோட நம்ம கான்வர்சேஷனை இதோட முடிச்சிடலான்ட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோமே அவனை பார்த்து நீ மறுபடியுமே என்ன சாகடிக்க ட்ரை பண்ண போறியான்னு கேட்க நம்ம ஹீரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் நீ வந்து என் கையில தான் சாக போறேன்னு சொல்லியிருப்பான். அந்த டைம்னு பார்த்து அந்த ஒரு இடத்துல ஒரு பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன் ஆக ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ பண்ணா அந்த ஒரு அட்டாக்ல இருந்து பயபுல ஜஸ்ட் மிஸ்ல எஸ் ஆயிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனை பார்த்து ஏன்டா டேய் நீ வந்து என் முன்னாடியே நின்னுகிட்டு என்னையே சாகடிப்பேன்னு என்கிட்டயே சொல்ற, அப்படி இருக்கப்ப ஒன்ன நான் வந்து சும்மா அப்படியே விட்டுட்டு போயிருவேன்னு உனக்கு தோணுதான்னு கேட்டிருப்பான். அதே சமயம் இந்த பக்கம் அந்த பேனல் ஹால் மாஸ்டர் தான் காட்டுறாங்க. இவருமே மனசுக்குள்ளார அந்த ரெண்டு யங் மாஸ்டர் பத்தியுமே இவருமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைம்னு பார்த்து இவரு இருக்க அந்த ஒரு இடத்துக்கு அந்த பேனல் ஹாலோட தேர்ட் கேப்டன் அந்த இடத்துக்கு வந்து ஹால் மாஸ்டர் ஒரு அர்ஜென்டான விஷயம் சீக்கிரம் வாங்க வாங்கன்னு கத்திருப்பான். இவருமே என்னன்னு கேட்க அப்பதான் அவன் சொல்லவே ஆரம்பிச்சிருப்பான். அந்த ஃபோர்த் எங்களோட தேர்ட் எங்களோட சண்டை போட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அவர்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. அவருமே ஏன்டா முட்டா போயிலுங்களா
இப்பதான்டா ஒரு பிரச்சனையை முடிச்சு வச்சேன், மறுபடியும் என்ன பிரச்சனையை கொண்டு வர போறானுங்களோன்னு தெரியலன்னு இவருமே அந்த இடத்துல இருந்து அவசரமா கிளம்பிருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் காட்டுறாங்க, அந்த ஃபோர்த் எங்களாடுமே அவனோட கையில இருக்க நகத்தெல்லாம் பெருசா மாத்திக்கிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக பயங்கர ஸ்பீடா போயிட்டு இருக்கான். ஃபோர்த் எங்களாடு பண்ண அந்த ஒரு அட்டாக்க நம்ம ஹீரோ அவனோட ஸ்டீல் வால் ஹேண்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அசால்ட்டா தடுக்கிறான். இதனால அந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு பவர் கிளாஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல நம்ம ஹீரோமே அவனை பார்த்து இப்படி சீப்பான ஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணி உன்னால எப்படி என்ன சாகடிக்க முடியும்னு கேட்க, அந்த ஃபோர்த் எங்களாடு பயிலுமே நம்ம ஹீரோவை அசிங்கமா திட்டிட்டு அவனோட நாக்க வந்து பாம்பு மாட்டம் மாத்திட்டு மறுபடியும் அட்டாக் பண்றதுக்காக வரான். அந்த டைம் நம்ம ஹீரோ பண்ண எல்லா அட்டாக்குமே அவன் அசால்ட்டா தடுத்து இவ்வளவு மெதுவா இருந்தனா உன்னால என்ன தொட கூட முடியாதுன்னு சொல்லியிருப்பான். மறுபடியும் அந்த ஃபோர்த் எங்களாடு அவனோட கால்ல பவரை கேதர் பண்ணிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வரான். அவன் பண்ற அந்த ஒரு அட்டாக்க மறுபடியும் நம்ம ஹீரோ அசால்ட்டா டார்ச் பண்ணிட்டு உண்மையான ஸ்பீடுனா என்னன்னு என்ன பார்த்து தெரிஞ்சுக்கோ பிரதர்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோமே அவனோட கால்ல பவரை கேதர் பண்ணி பயங்கர ஸ்பீட்ல வந்து அந்த ஃபோர்த் எங்களாட அட்டாக் பண்ணிருப்பான். அந்த ஒரு அட்டாக்கு அவன் எல்லாம் ஆளு தெரிச்சு போய் விழுந்திருப்பான். அப்பதான் அவனுமே மனசுக்குள்ள என்னால இவனோட ஸ்பீடை கொஞ்சம் கூட ப்ரெடிக்ட் பண்ணவே முடியல, அப்படி என்ன மாதிரியான டெக்னிக் தான் இவன் யூஸ் பண்றான்னு தெரியலன்ட்டு அந்த ஃபோர்த் எங்களாடுமே அவனோட ஃபுல் பவரை கேதர் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வரான். மறுபடியும் நம்ம ஹீரோ அவன் பண்ண அந்த ஒரு அட்டாக்ல இருந்து அழகா டார்ச் பண்ணி அவனை பார்த்து என்னுடைய ஃபுட் ஸ்டெப்பை பார்க்கும்போதே உனக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கணும் உன்னுடைய அட்டாக் எதுவுமே என்கிட்ட சுத்தமா வேலைக்கே ஆகாதுன்னு, அப்படி இருக்கப்ப எதுக்கு தேவையில்லாம ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோமே அவனை பார்த்து கேட்க, அப்பதான் அவனுமே என்னுடைய பவரை பத்தி இன்னும் உனக்கு முழுசா புரியலன்ட்டு அவனுமே அவனோட கையை வச்சு வானத்துல என்னமோ பண்ணிட்டு இருக்கான். அங்க பார்த்தா பாய்ச்சனால ஆன ஒரு மேக சுழலே அந்த இடத்துல உருவாக்கிட்டு இருந்திருக்கும். உடனே அந்த ஃபோர்த் எங்களாடுமே பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு அந்த மொத்த சுழலையுமே நம்ம ஹீரோ மேல இறக்கிருப்பான். உடனே நம்ம ஹீரோமே அவனோட டிமானிக் எனர்ஜி ஸ்வாடுல கேதர் பண்ணி அந்த புகை மூட்டத்தை மொத்தமா கிழிச்சுக்கிட்டு வெளியே வந்திருப்பான். அப்படி இவன் வெளியே வரும்போது அந்த இடத்துல நம்ம ஆங்க பொண்ணு பயங்கரமா அழுதுகிட்டு நம்ம ஹீரோ பார்த்து மாஸ்டர்னு கூப்பிட்டுக்கிட்டு இருந்திருப்பா. இதோட இந்த ஒரு எபிசோடு முடியுது கைஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் எப்பயும் போல வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மறக்காம உங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க, அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோலமே அப்லோட் பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.